அடைக்கலம் கோட்டை தேவன் நான் நம்புகிறேன் என்று சொல்வேன். அவரோட வேலுடைய கண்டிக்கும் பாழக்கும் கொள்ளைக்கும் தப்பி வைப்பார். Patene
பாத்தியா லொல் லொல் நாய்க்குட்டி ஏசுவை நீ பாத்தியா பார்த்தேனே அவர் என்னை தேடி வந்தார் பார்த்தேனே அவர் என்னை தேடி வந்தார் ஆட்டுக்குட்டி ஏசுவை நீ பாத்தியா ஆட்டுக்குட்டி ஏசுவை நீ பாத்தியா பார்த்தேனே போன வழியில் பார்த்தேனே பார்த்தேனே போன வழியில் பார்த்தேனே கழுகுட்டி ஏசுவை நீ பாத்தியா ஏசுவை நீ பாத்தியா பார்த்தேனே அவர் போன வழியில் பார்த்தேனே பார்த்தேனே போன வழியில் பார்த்தேனே மனிதனே ஏசுவை நீ பாத்தியா மனிதனே ஏசுவை நீ பாத்தியா அவரை எங்க பார்க்கணும்னு தேடி தேடி அலையிறேன் அவரை எங்க பார்க்கணும்னு தேடி தேடி அலையிறேன் நாங்க தான் பார்த்துட்டோம் நீங்க மட்டும் ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன் தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன் தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன் தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன் சாரோனின் ராஜா லீலி புஷ்பமே சாரோனின் ராஜா லீலி புஷ்பமே அந்த அழகை சொல்லி புகழ என் வார்த்தை போதாது அந்த அழகை சொல்லி புகழ என் வார்த்தை போதாது தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை மகிமை இருந்தார் மகிமை
கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பாட்டை போட்டு விடுங்க. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. இது சபையில் நடக்கும் சிறு சிறு நிகழ்வுகளை நாங்கள் பண்ணா கொண்டு வந்துருக்கோம். நிகழ்வு 1 சபைக்கு கிளம்புதல். டேய் டைம் ஆயிடுச்சுடா, மணி 8:59 ஆயிடுச்சு. இன்னும் என்ன கிளம்பாம இருக்கேன்? கிளம்பி ரெடி பண்ணலாம். கிளம்புங்கண்ணே, இருங்கண்ணே, அப்படியே கிளம்புங்க. கிளம்ப விடுங்க. கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. நான் வந்து பார்க்கறதுக்குள்ள நீ கிளம்பிடுவோம். போய் குடிச்சிட்டு கிளம்புடா. கிளம்புறியா இல்லையா? கிளம்பிட்டேன். ஏய் குளிக்கலையாடா? நேற்று நைட்டு தானே குளிச்சோம், பார்த்துக்கலாம், வாங்க போவோம். ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கேன். லேட் ஆயிடுச்சுக்கிறீங்க, இங்கே நிற்கிறீங்க. லேட் ஆயிடுச்சுண்ணே. சபையின் உள்ளே நேரம் 9. என்னடா இதுக்குதான் சீக்கிரம் கிளம்புடா கிளம்புடான்னு சொல்லிட்டேன். ஆரம்பம் நடந்துருக்கு. நீங்க தானே லேட் ஆகிறீங்க.
அது மட்டும் இல்லாம அப்பதான் அவங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வரும். சிறு குழந்தைங்களை அழைச்சிட்டு வரவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு உட்கார வைங்க. அப்பா உட்கார வைங்க. வீட்டு கிளம்புறது வரல என்ன இங்க வந்து நான் இப்படி பண்றேன். சரி சரி பாஸ்டர் பாக்குறாரு பார்ப்போம். பாஸ்டர் பார்க்கறப்ப போவோம். லைட்டா அழுகி சொல்ல கண்ணை மூடனே அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அடுத்ததாக நிகழ்வு 6 இன்சைட் மொபைல் யூசர். கடையில வேலைக்கு வர பையன் மெசேஜ் அனுப்புனா இன்னும் பார்க்கல. போன் போட்டா பாஸ்டர் செச்சு முடிஞ்சது ஏன்டா போன் போட்டேன்னு கேட்பாரு. அண்ணா மெசேஜ் வந்து சைலண்டா இருங்க, போன் பார்க்காதீங்க. இல்ல பிரதர், நான் மெசேஜ் தான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மெசேஜை ஷூட் பண்ண மாதிரி தெரியலையே, ஏதோ வாட்ஸ்அப்ல இருக்கிற மாதிரி காட்டுது. இல்ல அது பேஜ் மாறிடுச்சு, தெரியாம மாறிடுச்சு. போன் பண்ணாதீங்க பிரதர் அப்படின்னு சமையல் பேச ஆரம்பிச்சிருக்கோம். இது நிகழ்வு 7. நிகழ்வு 8. அடுத்ததாக வாலிபர் சபையில் நடக்கிற வாலிபர் பரிதாப நிலை. ஜப்பா இந்த வேலை பண்ணியா? இப்படி வா, இந்த பக்கம் வா, அப்படி வா, அந்த ஆள் பாரு, இங்க வா, போறேன் வாடா, அப்படியா? அந்த வேலை பாத்தியா? கட்டிட்டியா? கரெக்டா இருக்கு. சாமு சொல்லுங்க. போனது எல்லாம் பாத்துட்டியா? பாத்தாச்சா? இது கடைசி நேரத்தில் ரெடி பண்ண சின்ன ஒரு பண்ணுக்காக ரெடி பண்ண ஸ்கிரிப்ட். யாரும் வந்து பின்படுத்துறதுக்காக எதுவும் கிடையாது. ஆனா ஆண்டவர் நம்மளை எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆரம்பத்துல இருந்து நம்ம எப்படி நம்ம சபைக்கு கிளம்பணும், எத்தனை மணிக்கு நம்ம கிளம்பி ரெடியா இருக்கிறோம், அதே மாதிரி நம்மளுக்கு முன்னாடி ஆண்டவர் முன்னாடி வந்து சபையில அமர்ந்திருந்து நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்ம மேல கண்ணோட்டமா தான் இருக்கிறாரு. என் பிள்ளை சரியான நேரத்துக்கு வருவானா மாட்டானா, இப்ப இந்த சமயம் நான் வந்தானா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நம்ம ஆண்டவர் நம்மள்கிட்ட அதை தான் எதிர்பார்க்குறாரு. நன்றி நன்றி. மருமகளே, மணி 6 ஆச்சு, டீ கொண்டு வா. இருங்க வரேன். டீ ஒன்று தான் குறைச்சிருக்கு. மறுபடியே வர இல்லை உங்களுக்கு தலைவலிக்குங்க, அதுக்கு முன்னாடி டீ கொடுத்தாங்க எடுத்துக்கோங்க. இதெல்லாம் என் பையனை சொல்லணும். உன்னை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கான் பாரு. என்ன அவங்க பையனை சொல்லி நானும் தான் அவங்க பையனை சொல்லணும். 3 வருஷமா ஆகுது அவர் லவ் பண்ணி. அவர்னால இந்த வீட்டில் வந்து எனக்கு வாழ்க்கையே தீரவில்லை. ஆமா நீ போடி உள்ள. இருங்க அவர் வரட்டும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு முடிவே என்னன்னு தெரியும். வரட்டும் அவனுக்கும் உனக்கு சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன். ரெடியே? ஏன் காலையிலேயே டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? போடி அங்கிட்டு. இல்லை அவங்க கால் பண்ணியிருக்கான். ஹலோ சொல்லுடி. என்னம்மா குரலே ஒரு மாதிரி இருக்கு? ஆமாண்டி, காலையிலே டென்ஷன். வீட்டுல ஒரு கிளவி இருக்காங்க, கொல்ல தாங்க முடியல. நினைச்சேன் நீ இன்னும் அவங்க கொலை பண்ணலையா? டீ ஆடி போயிட்டா போதும் அப்படியே. சரி அதுக்குதான் என்ன மாதிரி மாமியாரே இல்லாத வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு போயிடணும். ஆமாண்டி, என்ன பண்றது? பேசாம அவங்களை கொன்று. அது எப்படி தெரியும்? நம்ம டக்குன்னு கொண்டாதான் என்னதான் கேஸ் போட்டு தூக்கிடுவாங்களா? நீ இன்னும் பழைய காலத்திலே இருக்க. இப்பெல்லாம் எவ்வளவு ஜெனரேஷன் மாறிடுச்சு. ஸ்லோ பாய்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நான் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்றேன், அவங்கள்ட்ட போய் பேசு. உனக்கு மருந்து ஸ்லோ பாய்சன் கொடுப்பாங்க. உன் மாமியார சீக்கிரத்திலே கொண்டு வரலாம், கொல்லக்கூடாது. அப்படியா? சரி, நீ எதுக்கு கால் பண்ண? இப்ப நீ சொன்னா ஏதாவது ஞாபகம் வருது. நான் பார்லர் போலான்னு உனக்கு கூப்பிட்டேன். அப்படியா? நீ எல்லாம் பரவாயில்ல பாரு, ஜாலியா உன் மாமியார் இல்ல மாமனார் இல்ல, ஹாப்பியா பார்லர் போற, பெடிக்குது எல்லாம் பண்ற. சரி பரவாயில்ல, நீனும் உன் மாமியாரை கொண்டு நம்ம சேர்ந்து போவோம். ஆமாண்டி, ஒரு டாக்டர் நல்லா போய் பார்த்துட்டு வரேன். ரொம்ப கோபமா வீட்டுல இருக்கே பிடிக்கல தெரியுமா? ஒரு பாட்டு நம்ம கேட்டா போதாது,
என்ன இப்ப 2 மணி நேரம் போற மாதிரி கொடுக்குறாரு. இப்ப வந்து எப்படி நம்ம பரிசு பண்றது? 1 மணி நேரம் வெளில போயிட்டு வந்தாலே 4 வாரத்துக்கு நடக்கல. அப்ப என்ன பதில் சொல்றது? சரி ஏதாச்சும் பண்ணுவோம். காட்சி 3. அத்தை டீ என்ன நான் கேட்காமலே வந்து டீ தாண்டான்னு ஆரம்பிட்டேன். தலைவலி உங்களுக்கு வரதுக்கு முன்னாடியே டீ அக்கறை ரொம்ப தான் இருக்கு. சொல்லுங்க. இப்படி மலுப்புறத பார்த்தா நம்மகிட்ட ஏதோ வாங்குற மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேணாமா இப்போதைக்கு. ஏதோ சொல்லி எதுக்கு நீ இப்போ மலுப்புற இருக்க? எனக்கு ஃப்ரெண்டுக்கு கல்யாண நாள் வருது. கல்யாணம் வருது, அதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். அதானே பார்த்தேன். இப்படி மலுப்புறத பார்த்தாலே தெரியுது. ஒரு 1000 ரூபாய் இருக்க மாட்டேன். 1000 ரூபாய் தர முடியாது, 500 ரூபாய் தான் தருவேன். 500 ரூபாயா? 500. உங்க பிரஸ்டீஜ் என்னங்கிறது? நான் இப்படி ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு காட்டன் சாரி எடுத்துட்டு போனா அவங்க என்ன பேசுவாங்க? இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்காங்க, உங்களுக்கு ஒரே மாலை கிட இருக்காது. நீ சொல்றது கரெக்ட் தான். சரி அப்போ ஒரு 1500 ரூபாயாவே கொடுக்குறேன். வேண்டாம் அவங்களுக்கு. அந்த பணம் கொடுக்கவே இல்லை. பணம் 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, ஆனா எனக்கு 20 நோட்டா தெரியல பாருங்களேன். ஆமா ஆமா தெரியும் தெரியும். போ போயிட்டாங்க. காட்சி 4. லொகேஷன் வேற எங்கேயோ பண்ணுறது. 2 மணி நேரம் ஆகுது. 1 மணி நேரம் தான் டிராவல். இங்கே தான் அவங்க டாக்டர் வந்துட்டாங்க. வந்துட்டோம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க உள்ள வாங்க. டாக்டர் ஒரு டாக்டர் இருக்கீங்க, ஒரு சேர் கூட இல்லாம ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்க. பரவாயில்லைங்க, சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை டாக்டர், எங்க வீட்டில் ஒரே மாமியார் தொல்லை தாங்க முடியல டாக்டர். எப்போ பார்த்தாலும் ஒரு டீ ஆறி போனா கூட ஒரே கொந்தளிக்கிறாங்க டாக்டர். ஏன்னா இந்த குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தனே எனக்கு தெரியல டாக்டர். ஐயோ நீங்க சொல்றது பார்த்தா உங்க மாமியார் உங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்கன்னு தெரியுது. ஆமா, நீங்களே அழுவீங்க பாருங்க. 2 நாள் அழுறாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? அதுக்கு நீங்க ஏதாவது ஐடியா சொல்லுங்க டாக்டர். பேசாம அவங்களை கொன்றுவோமா? அதுக்கு தான் நான் வந்தேன். அது எப்படிங்க கொல்ல முடியும்? அது அவங்க மாமியாரு. பரவாயில்ல டாக்டர், பரவாயில்ல, அவங்க போனாலும் பரவாயில்ல. சரி, என்கிட்ட ஒரு ஸ்லோ பாய்சன் இருக்கு. அதை நீங்க வந்து டெய்லி நைட்டு தூங்கும் போது அவங்க கையிலும் காலையும் தடவினீங்கன்னா போதும். அவங்க சீக்கிரத்திலே செத்துருவாங்க. 6 மாசத்துல செத்துருவாங்க. கவலைப்படாதீங்க. அது வரைக்கும் எப்படி டாக்டர் தாங்கணும்? அது 3 மாசத்தையே வேலை செஞ்சிரும். 4-5 மாசத்துல இறந்துருவாங்க. கவலைப்படாதீங்க. அப்படியா? நல்ல நிமிஷம் 3 மாசம் வரைக்கும் இருக்கா? சரி டாக்டர். சரி. உங்களுக்கு போய் தைலம் என்னடா 100 ரூபாய்க்கு 500 ரூபாயா கொடுக்குறாங்க? சரி சரி. எப்பா ரொம்ப தலைவலியா இருக்குப்பா. சே 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 வெயில் கொளுத்துது. என்னத்த ரொம்ப சேடா இருக்கீங்க? தலைவலிக்குதுமா. தலைவலிக்குதா? ஐயோ அத்தை, நேத்து நான் போய் மெடிக்கல்ல போய் தைலம் வாங்கிட்டு வந்து தெரியுமா உங்களுக்கு? இது வந்து ரொம்ப பவர்ஃபுல். 1 டைம் போட்டா போதும், அப்படியே ரிசல்ட் கொடுக்குது. அப்படியா? நான் தாடி போடுறேன். இந்த தலை தானே என்ன ஓட விட்டு வீட்டை விட்டு ஓட. என்ன புறம்பிட்டு தலைவரா? இல்ல ப்ரேயர் பண்றேன். ஓ சரி. இந்த கையிலான ஓயாம போன நோண்டி 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 என்ன நோண்ட விடாம ஆக்கி இந்த கால் இந்த 10 தடவை ரூம்ல போன வச்சு ஒரு மனுஷன் ஒரு தடவை போன ரூம்ல வைக்க மறக்கலாம். 2 தடவை போன வைக்க மறக்கலாம். 100 தடவை போன வச்சுட்டு 100 தடவை படியில ஏறி இறங்கினா கால் வலிக்க என்ன பண்ணுங்க? என்னம்மா புறம்பிட்டே பண்ணிட்டு இருக்க? இல்ல சோதனை நீங்க தூங்குங்க. மறுநாள் இரவு இன்னைக்கு தலைவலிக்கல உங்களுக்கு? எனக்கு தலைவலி கொஞ்சம் பரவாயில்லம்மா. இன்னைக்கு எப்படி தைலம் தடவுறது? பரவாயில்லையா? இல்லையே, உங்களை எங்க வலிக்கிற மாதிரி இருக்குமே. இல்லையா? இல்ல உங்களுக்கு இனிமேல் எப்போதுமே தலைவலி வராது. நம்ம டெய்லி இப்ப தடவுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்போதும் கால் வலி வராது, கை வலி மொபைல் பாருங்க. அப்புறம் நைட்டு நான் தண்ணியில கை வைக்காத, சளி பிடிச்சிடாது. அடுத்த நாள் காலையில பாத்துட்டு இருந்தா நாளைக்கு காலையில படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலையில வந்து வந்துட்டேன். சரிங்க. கிளம்பி மார்க்கமா இருக்கு.
நெக்ஸ்ட் டே இங்க வாய கொஞ்சம் சொல்லுங்க செலவுக்கு காசு வச்சிருக்கியா நீ? இல்ல தெரியல ட்ரை பண்றீங்க அப்படியா? இந்த காசு வச்சுக்க. இதெல்லாம் வாங்கிக்கோ. ட்ரிங் ட்ரிங். ஹலோ ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா, நான் அடுத்த மாசம் ஊருக்கு வரேன். என்னால வேணுமா? எனக்கு எதுவும் வாங்கிட்டா? எதாவது வாங்கிக்கணும். எனக்கு எதுவும் வேணாம்டா, ஏதாவது வாங்கிட்டு வா. பொண்டாட்டிக்கு ஏதாவது வாங்கிட்டு வா. அவளுக்கு எப்போதும் உங்களுக்கு தானே கேட்பீங்க, என்ன புதுசா அவளுக்கு கேக்குறீங்க? இல்லடா, நீ எனக்கு வாங்கி கொடுக்கறது எல்லாமே நான் அவ பேர்ல தானே வச்சிருக்கேன். நீ அவளுக்கே வாங்கி கொடு. சரி, அப்ப என்ன வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்? அவளுக்கு ஆர்வம் வாங்கிட்டு வா. ஆர்வம் போடணும்னு கேட்டுட்டே இருந்தா, ஆர்வம் போடணும் வெளியே, ஆர்வம் போடாம வெளியே சுத்துறா. அதனால ஆர்வம் வாங்கிட்டு வா. சரிம்மா, நான் அடுத்த வாட்டி வரும்போது வாங்கிட்டு வரேன். ஐயோ, ரொம்ப நல்லவங்களா மாறிட்டாங்களே. அவங்கள இன்னும் கொஞ்சம் நாள்ல இறந்துருவாங்க. நம்ம என்ன பண்றது? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஐயோ, அவளுக்கு ஃபோன் பண்ணுவோம். அவ தானே ஐடியா கொடுத்துருக்கு. அவள் என்னன்னு கேட்டதான் சரிப்பட்டு. ஹலோ ஹலோ. இப்ப ஆனா நீ சொன்னதுனால அவங்கள வந்து இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில நான் வச்சிருக்கேன். அவங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப அழுகடியா வருது. நானா சொன்னேன் உங்க மாமியார் கொலை பண்ண சொல்லி, நீதான் அந்த ஐடியா கேட்ட. நான் என்னடி பண்றது இப்போ? திரும்பி போய் அந்த டாக்டரே பாரு, என்ன சொல்றாருன்னு கேளு. ஐயோ ஆமாண்டி, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அவங்க என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா? நீ போய் அந்த டாக்டரே பாரு. அப்ப ஒண்ணு சொல்லி இப்ப ஒண்ணு சொல்லு. வேற வேலை இல்லை உனக்கு. சரிடி, நான் அவரை போய் பாக்குறேன். டாக்டர். சொல்லுங்க டாக்டர், என்ன மன்னிச்சிடுங்க டாக்டர். ஏன், என்னாச்சுப்பா? எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். ஏன், நான் என்ன பண்ண முடியும்? இல்ல டாக்டர், அவங்க இப்ப என்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவது தெரிவித்துக்கிறோம். இந்த மட்டும் நீங்க வந்து எல்லா பேரும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனா இப்போ ஒரு சோதனை கற்றுக்கொண்டு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு காம்படிஷன் என்னன்னா உங்களுக்கு எல்லா பேரும் நீங்க அமைதியா இருக்கணும். தெரிஞ்சவங்களும் சொல்லக்கூடாது. தெரிஞ்சவங்க யார் ஃபர்ஸ்ட் கை கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் தினத்தினுடைய ஒரு இனிப்பு வழங்கணும். இந்த இனிப்பு யாராருக்கெல்லாம் அது தேவை வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதனால எல்லா பேரும் அமைதியாக இருந்து கொஸ்டின் தெரிஞ்சவங்க யாரும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது, யாரும் கிறிஸ்துமஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. வயது வரம்பின்றி யாரும் அந்த கொஸ்டினை சொல்லிட்டு அந்த இனிப்பை பெற்றுக்கொண்டபடி நம்ம கேட்டுக்கணும். வேதாகமத்திலிருந்து சில கொஸ்டின் கேட்க போகிறோம். ஒரு வரைக்கும் 2 தடவை நாங்கள் கேட்குறோம். கேட்டதும் ஆன்சர் தெரிஞ்சவங்க கையை மட்டும் கொடுங்க. உடனே பதில் சொல்ல வேண்டாம். கையை கொடுங்க. அதுக்கு பிறகு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் பக்கத்தில் யார் சொல்கிறா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால கையை மட்டும் கொடுங்க. அதுக்கு பிறகு ஆன்சர் சொல்லலாம். முதலாவது கொஸ்டின், கார்பெண்டருடைய மகன் என்று ஜனங்கள் யாரை அழைத்தார்கள்? கார்பெண்டருடைய மகன் என்று ஜனங்கள் யாரை அழைத்தார்கள்? புரியுதா? தச்சனுடைய குமாரன் என்று யாரை அழைத்தார்கள்? கையை மட்டும் தூக்குங்க. அதான் கையை தூக்குங்க. அதனாலதான் சொன்னேன். ஏன்னா ஆன்சர் எத்தனை பேர் யாரு எழுந்து நின்று சொல்லணும். வாழ்த்துக்கள். கைதட்டி எல்லாம் இரண்டாவது கொஸ்டின், அவ்வளவுதான் இனி எல்லாம் பற்றி என என்னை குறித்து சிலர் திகைக்க, பலர் நகைக்க, நானோ அந்த புத்தியினால் சாகவில்லை. ஏனெனில் கர்த்தருடைய அழைப்பும் அபிஷேகமும் என் மேல் இருந்தது.
என்னை கொல்ல முயன்றது எது? இன்னொருத்தர் படிக்கவா? அவ்வளவுதான், இனி எல்லாம் போச்சு என என்னை குறித்து சிலர் திகைக்க, பலர் நகைக்க, நானோ அந்த பூச்சியினால் சாகவில்லை. ஏனெனில் கர்த்தருடைய அழைப்பும் அபிஷேகமும் என் மேல் இருந்தது. என்னை கொல்ல முயன்றது எது? சொல்லுங்க. சர்ப்பம், பாம்பு, மிரியன் பாம்பு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28வது அதிகாரம் 3வது கொண்டாட்டம் வந்துட்டோம். சான்ஸே இல்லை. கையில் தட்டி உற்சாகம். தெரிஞ்சவங்க யாரும் கூச்சப்படாம சொல்லலாம். யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே மற்ற சபை விசுவாசியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்க கூச்சப்படாம தைரியமா கையை தூக்கி சொல்லுங்க. அதாவது 3வது கொஸ்டின். நாங்கள் பிரார்த்தனை பண்ணுகிற இடத்தில் ஒரு நாள் ஒருவன் எங்களிடம் காசை கேட்டால் நாங்களும் அவனுக்கு இருந்ததை கொடுத்தோம். அவன் அதை வாங்கினான். அதனால் அற்புத சுகம் பெற்று சந்தோஷத்தோடு ஆலயத்துக்கு சென்றான். யார் அவன்? வெரி குட். சேர்ந்து போல இருக்கு. தைரியமா தெரிஞ்சவங்க எல்லாருமே எல்லாருமே நாலாவது கொஸ்டின். தயவு செய்து பிரசங்க நேரத்தில் தூங்காதீங்கன்னு சொன்னா யார் கேட்கிறாங்க? அப்படித்தான் ஒருவன் என் பிரசங்கத்தை கேட்டு தூங்கி விழுந்து செத்து கிருபையாய் ஜீவனை பெற்றான். அவன் பெயர் என்ன? பிரசங்கித்த என் பெயர் என்ன? எல்லாரும் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க.